Hi and hello, welcome to the channel. Drona Vikash. ஒரு சேனலில் பார்க்குறது என்ன டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் கொடுக்க போகிறோம். ஆன்சர் அதுக்கு ஏன் வந்துச்சுன்னு எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கீழே யூனிட் 1 பார்ட் 2. பார்ட் 2ங்கிறது என்ன ஒரு பார்ட் போட்டிருக்கோம். ஒரு 10 கொஷின் 12 கொஷின் இருக்கிற மாதிரி ரத்தன் புக்கிலேருந்து எடுத்து அதுக்கு என்ன எப்படி ஆன்சர் வருன்றதே போட்டிருக்கோம். அதுலேருந்து கண்டினியூவாக அடுத்த ஒரு யூனிட் 1 அடுத்த ஒரு கொஞ்சமாக சிலபஸ் கவர் பண்ணுற அளவுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ், அப்புறம் கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம யூனிட் 1 இருக்கிற ஒரு பார்ட்டில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபர்தராக வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸில் நம்ம வந்து இந்த யூனிட் 1 முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது 5th செமஸ்டரில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. இது ஃபஸ்ட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வித் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்னு சொல்லி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்து 5th செமஸ்டரை பற்றி தான் இருந்துச்சு. அதனால் 5th செமஸ்டர் எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 7th செமஸ்டர், ஒரு 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டாக போடலான்னு இருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5th செமஸ்டர் காமனாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்தது டிஎம்இக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துருந்துச்சு. ஸோ டிஎம்இ வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டிஎம்இ சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ போடலாம். அடுத்து 7th செமஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அடுத்து ஆல்டர்னேட்டாக ஒரு 7th 5th மாறி வந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லா சப்ஜெக்ட் போட முடியுமோ அது சீக்கிரம் போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் இனர்ஷியா ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட் இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் ஆன்சரை பார்க்கலாம். இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டில் வந்து ஒரு இன்டர்னல் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபோர்ஸை வெளியே எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அது இமேஜினரி ஃபோர்ஸ். என்ன செய்யணும் அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் இமேஜின் பண்ணுறோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் சொல்கிறோம். இனர்ஷியா ஃபோர்ஸ் எது க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து ஈக்வலிபிரியம் பொசிஷனில் வைக்கிறதுக்காக இனர்ஷியா ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அன் இமேஜினரி ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்போ. ஸோ இமேஜினரி ஃபோர்ஸ் கரெக்ட், இன்கரெக்ட்னு இருக்காங்களே, அப்போ இமேஜினரி ஃபோர்ஸ் கரெக்ட். ஆக்ட்ஸ் அப்பான் ரிஜிட் பாடி brings the body to equilibrium சேம் டைரக்ஷனஸ் ஆஃப் ஆக்சிலேட்டிங் ஃபோர்ஸ். இப்போ சொல்லியிருக்காம ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சேம் அஸ் தட் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸுங்கிறது தப்பானது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்கரெக்ட் வந்து ஆப்ஷன் டி. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இனர்ஷியா டார்க் ஆக்ட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆக்சிலரேட்டிங் கப்பல். ஸோ இனர்ஷியா டார்க், இனர்ஷியா மூமெண்ட் எதுனாலும் சரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இனர்ஷியா டார்க் ஆக்ஷன் சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் டைரக்ஷன்றது ஃபால்ஸ். ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா if a force has a line of action at a distance h from the center of gravity, then the value of h is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு சரியான கான்செப்ட் பார்க்கலாம். ஒரு இர்ரெகுலர் பாடி இருக்குது, இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பாடியில் விட்டுடலாம். இப்போ ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜின்னு இருக்குது, இந்த பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி. இது ஹச்ன்ற இடத்துல அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் எஃப்னு இந்த இரெகுலர் பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஹச்னு ஆக்ட் ஆகுது. இந்த பார்த்திங்கன்னா மொமெண்டம் க்ரியேட் ஆகும். இதில் வந்து ஒரு மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் ஒரு க்ரியேட் ஆகும். இதில் வந்து இப்போ க்ரியேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதோட நமக்கு தெரியும் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும். ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எஃப் இன்ட்டு ஹச் நமக்கு தெரியும். இப்போ ஆக்ட் ஆகுது அப்படின்னா எஃப் இன்ட்டு ஹச்னு ஆக்ட் ஆகும். இந்த எஃப் இன்ட்டு ஹச் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்ட் ஐ இன்ட்டு ஆல்ஃபா. ஆங்குலர் மொமெண்ட் ஃபார்ம்லாம் வந்து ஐ இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ எஃப் இன்ட்டு ஹச் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஐ இன்ட்டு ஆல்ஃபாவாக இருக்கும். ஐங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஐ வந்து மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா MK² ஃபார்முலா தெரியும், MK² தெரியும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் ஹச் எப்படி கொடுப்பாங்க. ஹச் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஐ ஹச் மட்டும் ஐ ஆல்ஃபா பை எஃப்னு இருக்கும். ஐ ஆல்ஃபா டிவைட் பை எஃப்ன்றதான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் யூனிட் வைஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு கான்செப்டாக சொல்கிறதுனால அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐ இன்ட்டு ஆல்ஃபா பை எஃப். ஃபஸ்ட் ஆப்ஷன்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் ஆன்சர். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. யூனிட் 4 சரி, ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா D'Alembert's principle used for which of the following. ஃபஸ்ட்டு D'Alembert's principle என்ன தெரியணும். D'Alembert's என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஒரு சிஸ்டமில் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸையும் ப்ளஸ் அதில் இன்டர்னலாக க்ரியேட் ஆகிற இனர்ஷியா ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணி அப்படின்னா சிஸ்டம் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது ஜீரோன்னு வரணும். ஜீரோன்னு வந்துச்சுன்னா சிஸ்டம் இஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன்றாங்க. இது ஸ்டாட்டிக்கு. இதே டைனமிக் வேணும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் இனர்ஷியா மொமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. இப்படி 2 கண்டிஷன் நீங்கள் ஏற்கனவே படிச்சது இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் படித்தது தான். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஜீரோ, சம்மேஷன் மொமெண்ட் ஈக்குவல் ஜீரோ நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி வெறும் ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஜீரோ வரணும், அப்படி ஈக்குவல் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பர்பஸ் எதுக்கு அப்படின்னா டு சேஞ்ச் த டைனமிக் ஈக்குவலன்ட் ப்ராப்ளம் டு ஸ்டாட்டிக் ப்ராப்ளம். ஸோ இதுக்கான்னு பாருங்கள். டு சேஞ்ச் ஸ்டாட்டிக் டைனமிக் ப்ராப்ளம் இல்லை, ஃபஸ்ட்டு இது இல்லை. செகண்டு சேஞ்ச் டைனமிக் ப்ராப்ளம் ஸ்டாட்டிக் ப்ராப்ளம், செகண்ட் ஒன் கரெக்டு. டு கால்குலேட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது இல்லை. டு கால்குலேட் ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டு கன்வெர்ட் டைனமிக் ப்ராப்ளம் இன்டு ஸ்டாட்டிக் ப்ராப்ளம், இதான் வந்து இதோட பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே. 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் f minus fa equal to 0 தென் மைனஸ் ma is called. எப்போ இந்த f minus faன்றது வருதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம முன்னாடி சொல்லணும் ரீஆவன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க, f plus fi equal to 0. f plus fi equal to 0. fன்றது என்னது, ஒரு சிஸ்டமில் ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் f, சிஸ்டமில் ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் f, அதில் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிறது fi. அப்போ இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மைனஸாக தான் இருக்க முடியும். எஃப் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எஃப்ஐ மைனஸாக இருக்க முடியும். ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கு என்ன ஃபார்முலா, எஃப்க்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்றது ஃபார்முலா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எம்ஏன்னு போடுவோம். மைனஸ் எம்ஏன்னு போடுவோம். மைனஸ் எம்ஏக்கு இனர்ஷியா வரையும் மைனஸ் எம்ஏ போடுறோம் அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகிடுறதுனால மைனஸ் எம்ஏன்னு போடுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 0 வரணும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கும்போது. ஸோ அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த எக்ஸ்பிரஷன் எஃப் மைனஸ் எம்ஏ, இந்த டேர்ம் மைனஸ் எம்ஏ இஸ் கால். மைனஸ் எம்ஏன்றது என்னது, இனர்ஷியா ஃபோர்ஸ். ஏன்னா இது நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஏன் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இது ஆப்போசிட் ஆக்டர் நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி எஃப்ன்றது எம்ஏ, அதை அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல. ஸோ மைனஸ் எம்ஏ ஈக்குவல் 0. ஸோ மைனஸ் எம்ஏக்கு என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ், கொரியாலிஸ் ஃபோர்ஸ், ஜெல்டன் ஃபோர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ரிவர்ஸ்ட் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ அடுத்து 6th one. Why the inertia torque acts in the opposite direction to the accelerating couple? ஏன் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. Bring the body in equilibrium to reduce the accelerating torque, act as the constant torque, increase linear acceleration. முன்னாடியே சொல்லியிருக்கேன், இனர்ஷியா டார்க்கு எதுக்கு கிரியேட் ஆகுது, இனர்ஷியா ஃபோர்ஸ் எதுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா டு பிரிங் த பாடி ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு கொண்டதுக்காக செயல்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் இல்லை, இது எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்தாலே டு பிரிங் த பாடி இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். 7. பாடி ரிமைன்ஸ் இன் ஈக்குலிபிரியம். எப்போ இந்த பாடி ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இன் த சேம் டைரக்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே இனர்ஷியா ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சொல்லியாச்சு. இங்கே சேம்ன்ற வேர்ட் இருக்குது. ஸோ அது கிடையாது, சேம் டைரக்ஷன் கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இந்த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர், இது பெர்பெண்டிகுலர் கிடையாது, ஆப்போசிட் டேரெக்டாகவே ஒரே கொலினியரில் ஈக்குவல் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இப்போ பெர்பெண்டிகுலராக இப்படி ஆக்ட் ஆகிறது சான்ஸ் இல்லை, இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th one, இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்ளைட் இன் டைரக்ஷன் பேரல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். எனவே பேரலாக இருக்காது. இங்கேனா கொலினியர் ஒரே லைனில் தான் ஆக்ட் ஆகும். பேரலாக இருக்குது. பேரலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்துடும். ஸோ வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஆப்போசிட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஆப்ஷன் பி. ஸோ நீங்கள் கொஸ்டினை வந்து இது மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் டோமில் இருக்க எல்லா இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அந்த 8th கொஸ்டின் பார்க்குறோம். 8th கொஸ்டின், இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் சேம். இப்போ முன்னாடி சொல்லிடுவோம், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ, ரைட். 8க்கு வந்து ஏ தான் கரெக்டு. ஸோ ஒரே கொஷினே வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளான கொஷின் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவிங் பிக்சர், இந்த ஜி இஸ் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இங்கே ஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. இந்த குவான்டிட்டி ஹச் இஸ் நோன் அஸ் ஆஃப்செட், ஹச் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஐ இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் கே இஸ் ரேடியஸ் ஆஃப் வைரேஷன். ஆஃப்செட் வேல்யூ ஆஃப் ஹச், இந்த ஹச் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அதே தான் இங்கே கொடுக்குறாங்க. ஹச் ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, ஹச் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஜி இங்கே இருக்குது அப்படின்னா ஹச்சோட வேல்யூ இது ஆங்குலர் மொமெண்டம் கிரியேட் ஆகும். அப்போ என்ன சொல்கிறீங்க முன்னாடி சொன்னது ஐ இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஹச். அப்போ ஹச் வேணும் அப்படின்னா ஐ ஆல்ஃபா பை எஃப் போட்டிங்கன்னா ஹச்சோட வேல்யூ கிடச்சிடும். ஐ ஆல்ஃபா பை ஹச் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். 10th கொஸ்டின்,
ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுடைய டாபிக் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கொஷின் வர ஆரம்பிச்சிடும். Consider a 4-bar chain which with each link having a linear and angular acceleration applying D'Alembert's principle will never result in which of the following member. இப்போ வந்து 4 லிங்க் இருக்குது, 4-bar மெக்கானிசம் சம் லிங்க் இருக்குது. 4லுமே என்ன ஆகுறாங்க, லீனியர் ஆக்சல் ஆங்குலேஷன் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா D'Alembert's பிரின்சிபல் பண்ணோம் அப்படின்னா அது என்ன மாதிரி மெம்பரை கொடுக்கும், ரிசல்ட் வந்து எந்த மெம்பரில் கொடுக்குறாங்க. 2 ஃபோர்ஸ் மெம்பர், 3 ஃபோர்ஸ் மெம்பர், 4 ஃபோர்ஸ் மெம்பர், நான் ஆக்சிலேட்டிங் மெம்பர். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு லிங்க்லேயுமே ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு லிங்க்லேயும் ஃபோர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக அது வந்து 4 ஃபோர்ஸ் மெம்பராக தான் இருக்குமே தவிர வேறு ஃபோர்ஸ் மெம்பராக மாற சான்ஸ் இல்லை. 2 ஃபோர்ஸ் மெம்பர்னால் 2 ஃபிக்ஸடாக இருக்கும், 2ல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சலரேஷன் அதாவது இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இது 4-bar மெக்கானிசம். 4 பார்லேயுமே ஈச் லிங்க் ஒவ்வொரு லிங்க்லேயுமே வந்து லீனியர் ஆக்சலேஷன் இருக்கனால ஸோ இட் இஸ் அ 4 ஃபோர்ஸ் மெம்பர். In which of the following cases Klein's construction can be used? First question. இந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Crank has a uniform angular velocity, crank has uniform angular acceleration, lever has uniform angular acceleration when the motion is simple harmonic. முதல்ல பார்த்தீங்கன்னா Klein's constructionங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம என்ன செய்ய முடியும், Klein's construction யூஸ் பண்ண முடியும், நான் யூனிஃபார்ம்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இண்டிபெண்டன்ட்டு. அதனால் வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா crank has யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதில் ஆக்சுவலாக இது வந்து இண்டிபெண்டன்ட், இதுக்கு எதுவுமே டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்டன்ஸ். அதுக்குரிய ஆன்சர் தான் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ போத் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கண்டிஷன். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி கண்டிப்பாக இண்டிபெண்டண்டாக தான் இருக்கும், டிபெண்டன்ட் கிடையாது. ஆனால் ஒரு வேர்டு மட்டும் ஒரே ஒரு ஆன்சர் கொடுத்தனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஒன், when the acceleration of piston is 0 the velocity is maximum. எப்போதும் maximum piston 0 ஆயிடுச்சு அப்படின்னா velocity கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருக்கும், maximum velocity. Third one, if OC is the crank, PC is the OC and PC is the canting rod, reciprocating engine and rotates with uniform angular velocity in clockwise direction given below, which and piston will undergo retardation. Okay, இது ரிட்டார்டேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னும் சொல்லிடுறதில்ல, இந்த OCM அப்படிங்கிறது வெலாசிட்டி பழையன், வெலாசிட்டிக்காக வரைகிறது. ஏற்கனவே படிச்சுப்பீங்க, வெலாசிட்டி அனலிட்டிக்கலாக படிச்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த OCQN ஒரு பேரலோகிராமாக இருக்கும். இது வந்து ஆக்சலரேஷன் பழையன், ஆக்சலரேஷன் பயன்படுறோம். இந்த எண்ணுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷனாக இருக்கும், ரைட் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ரிட்டார்டேஷனாக இருக்கும். நினைக்கிறாங்க ரிட்டார்டேஷன் கேட்குறதுனால n லைஸ் டு த ரைட் ஆஃப் O. ஆன்சர் வந்து n லைஸ் ரைட் ஆஃப் O. இந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் n மூவ் ஆச்சு அப்படின்னா ரிட்டார்டேஷன், பிஸ்டனோட ரிட்டார்டேஷன் இருக்கும். சரி, சொல்கிறது ஒன்றுமே நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்த கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ண அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே சைடில் இருக்குது. ஸோ கொடுக்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கொஷினை. நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் மட்டும் மிஸ் ஆகுது இல்லை. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின் இல்லை, ஃபிஃப்த்து கொஸ்டின். இந்த given figure triangle OCM is known as, OCMங்கிறது முன்னாடி சொன்னேன் வெலாசிட்டி, இதுக்காக சொல்லியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா Klein's acceleration diagram, Klein's velocity diagram. ஸோ வந்து ஆன்சர் வந்து Klein's velocity diagram தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in respect to given CQNQ CQNO, இது மாதிரி ஒரு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு குவாலிலேட்டர் டயக்ராம் வரும் அப்படின்ட்டு. இந்த 4 இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சலரேஷன். ஃபஸ்ட்டு இந்த 3 ட்ரையாங்கிள் வந்து, இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி, இந்த குவாலிலேட்டரில் இது பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ Klein's ஆக்சலரேஷன் டயக்ராம்.
மாறி மாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ பிஸ்டன் வில் ரிமைன் இன் ஈக்லிபிரியம். எப்போ ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கும் பிஸ்டன் வந்து அப்படின்னா, இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் அப்ளை இந்த சேம் டைரக்ஷனல் ஃபோர்ஸ். கண்டிப்பாக ரிசனல் ஃபோர்ஸ் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ரிசனல் ஃபோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் அப்ளை டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் ரிசனல் ஃபோர்ஸ் கரெக்டு. இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்ளை டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு இல்லை, அப்ளை டு பேரலல் இது கிடையாது. ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்ளை டைரக்ஷன் ஆப்போசிட் ரிசனல் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிஸ்டன் வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். பிஸ்டனில் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். 8th கொஸ்டின், Klein's construction can be used to determine the acceleration of various parts of locations. ஸோ இந்த பார்த்திங்கன்னா கிளைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ட்டுக்கு நம்மளால் வெலாசிட்டி ஆக்சன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ட்ரூ. எந்த ஒரு பொசிஷனுக்கு இருந்தாலும் இருந்தாலுமே நம்ம எந்த ஒரு பிஸ்டனை வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே கூட நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஆக்சன் கண்டுபிடிக்க முடியும். 9th one, for a Steileknecht mechanism total number of dead centers are. இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் இங்கே இருக்குது. ஸோ 2 லொக்கேஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வெலாசிட்டி அதாவது ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கும். ஸோ 2 டெட் சென்டர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் only 2 locations. ஆப்ஷன் வந்து சி. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Klein's construction gives a graphical construction of 4-bar chain. இது வந்து கிராஃபிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 4-bar chain கொடுக்கல, இது வந்து வெலாசிட்டி ஆக்சலரேஷனாக கொடுக்குது. ஸோ இது வந்து தவறான ஆன்சர். ஆப்ஷன் பி ஃபால்ஸ். சேம் ஆப்ஷன் பினா இது கிராஃபிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது நீங்கள் அதேமாதிரி 4-bar மெக்கானிசம் மட்டும் வரைய தான் கிராஃபிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். இது மட்டும் தான் வரைஞ்சிங்க அப்படின்னா அதுமாதிரி கிராஃபிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் அது வரையில இல்லை 4-bar மெக்கானிசத்தில் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வரைகிறீங்க. ஸோ அதனால் அது வந்து தப்பான ஆன்சர். ஓகே, இதோட நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப் யூனிட் 1ல் பார்ட் 2 பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு 20 கொஸ்டினோட போட்டிருக்கோம். இன்னும் ஃபர்தராக நம்ம இங்கிலீஷாக நிறைய யூனிட் எல்லா யூனிட் போடணும் இல்லையா, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எல்லா டாப்பிக்லையும் எம்சி கவர் பண்ணனால அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 17 minutes ஆயிருக்கு. ஸோ நீங்கள் தயவுசெய்து டியூரேஷனை பார்க்காம உட்காந்து படிங்க. மேக்ஸிமம் வந்து நோட்டில் எழுதி வைங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து 7th செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட்டில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எம்சிக்யூ தெரியணும், எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.